தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இலங்கையின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்ந்து தென்கிழக்கில், அதாவது திரிகோணமலைக்கு தென்கிழக்கிலும், குறிப்பாக இலங்கை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வடகிழக்கில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கில் 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஏற்கனவே வலுக்குறைந்திருக்கக்கூடிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டங்களில் எல்லாம் இன்றைய தினம் அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளைய தினத்தை பொறுத்தவரை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு நேற்று, இன்று, நாளை உள்ளிட்ட நாட்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு சில வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாளைய தினம் சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு சில பகுதிகளில் சென்னையின் உள் மற்றும் புறநகர் பகுதிகளில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஒரு 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், மற்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் இருப்பதாக வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலு குறைந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்ந்து சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அது வலு குறைந்திருக்கக்கூடிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பே அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது புயலாக மாறாத நிலையிலும் சென்னையிலிருந்து மிக தூரமாக இருப்பதன் காரணமாகவும் சென்னை பகுதிகளில் அதிகமான மழைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.